உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதம் 121:2, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நம்மளுக்கு அடிக்கடி உதவி தேவைப்படுது. கரெக்டாங்க. எனக்கெல்லாம் கீரை வாங்கிட்டேன்னா அவ்வளோதான், உதவி தேவைப்படும். என் ஹஸ்பண்ட் டிவி பார்த்துட்டே இருப்பாங்களா, அந்த டைமில் கொடுத்துருவேன் கீரையை. அவங்க அதை டிவி பார்த்துட்டே அதை உருவி கொடுத்துருவாங்க. இப்போ நான் உட்காந்தேன்னா டைம் நிறைய ஆகும், 1 மணி நேரம் கூட சலசலமாக போகும். அதுக்காக என் ஹஸ்பண்டுடைய உதவி கேட்டுருவேன். நான்வெஜ் செய்கிறதா இருந்தால் அவ்வளோதான், குடும்பத்தையே கூப்பிட்டு உட்கார வச்சுருவேன். சண்டே சர்ச் முடிச்சுட்டு தான் நான்வெஜ் செய்வேன்னா அது ரொம்ப லேட் ஆகிடும். சீக்கிரமாக சமைக்கணுன்னா ஃபேமிலியே ஹெல்ப் பண்ணால் தான் என்னால் முடியும். ஒருத்தங்கக்கிட்ட பூண்டு உரிக்க சொல்லிடுவேன், ஒருத்தர்கிட்ட இன்னொரு பொண்ணுக்கிட்ட போய் எல்லா வெங்காயத்தையும் வெட்டி கொடுமான்னுவேன். என் பையனையும் கொடுப்பேன், அவனும் வெங்காயம்லாம் வெட்டி கொடுப்பான். எல்லாருடைய குடும்பத்துக்கு அந்த நான்வெஜ் செய்கிற நாள்னால் அவ்வளோதான், எல்லாருடைய உதவி எனக்கு தேவைப்படுது. நம்மளுக்கு அப்படி தானேங்க, மனிதர்கள் தானே, 2 கை தானே வச்சுருக்கோம். இன்றைக்கி உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது? இன்றைக்கி மட்டும் எனக்கு கண்டிப்பாக உதவி தேவைப்படுது, கண்டிப்பாக எனக்கு தேவன் உதவி செய்யணும், இல்லைன்னா சமாளிக்க முடியாது. எத்தனை பேர் சொல்கிறீங்க? தேவன் ஓகேன்றாங்க, உதவி வருது, தேவன்கிட்டேருந்து உங்களுக்கு உதவி வருது. நீங்கள் தேவனையும் கூப்பிட்டுக்கோங்க. இவ்வளோ நாள் பக்கத்தில் உள்ளவங்க, உங்கள் குடும்பம் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டீங்களா, இன்றைக்கி தேவனையும் கூப்பிட்டுக்கோங்க. சரிங்களா? அவர் உதவி செய்ய ரெடி. அவர் உங்களுக்காக உதவி செய்வார். அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? நம்ம தேவனு. நம்ம போய் கிச்சனில் போனால் என்ன உருவாக்குவோம்? தோசையை உருவாக்குவோம், இட்லியை உருவாக்குவோம், சாதம் குழம்புலாம் உருவாக்குவோம். நம்ம தேவன் எப்பேற்பட்டவர்? வானம் பூமி இது 2ஐயும் அவர் உருவாக்குகிறவர். இப்போ கூட புதிய வானம் புதிய பூமி உருவாக்கி வச்சுருக்காருல்ல, அவ்வளோ பெருசாக செய்கிறவர். அப்பேற்பட்டவர் தான் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வராரு. நம்மளுக்கு உதவி கிடைக்குது, செய்ய போகிறவர் பெருசாக செய்கிறவர். அவரால் எதுவுமே செய்ய முடியும். கூச்சம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் அவர்கிட்ட கேளுங்க, என்ன வேணால் கேட்கலாம். ஒரு மனிதன்கிட்ட போய் இதை கேளுன்னா ஐயோ ஆளை விட்டுருங்க வேண்டான்னு சொல்லுவோம்ல, கூச்சமாக இருக்குது, தயக்கமாக இருக்குது, அதெல்லாம் தோணலை. ஒரு மனிதன்கிட்ட உதவி கேட்குறது. நம்ம தேவன்கிட்ட அப்படிலாம் கூச்சமும் இல்லை, பயமும் இல்லை, தைரியமாக போய் கேட்கலாம், உரிமையாக கேட்கலாம், என்ன வேணால் கேட்கலாம் நீங்கள் தேவன்கிட்ட. அவருக்கு உதவி செய்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் 2 நாளாகமம் 14:11 உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். நம்ம தேவனுக்கு உதவி செய்கிறதுலாம் லேசான காரியம். அவரையும் கூப்பிட்டுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவன்கிட்டேருந்து உதவியை வாங்கிக்கோங்க. சரிங்களா? நம்ம தேவன் இந்த பூமிக்கு 2 லைட்டு போட்டு வச்சுருக்காருல்ல. பகலுக்கு என்ன லைட்டு போட்டு வச்சுருக்காரு? சூரியன், சன்னு. நைட்டுக்கு சந்திரனை போட்டு வச்சுருக்காரு, 3 போட்டு வச்சுருக்காரு. 2 லைட்டு. சூரியனும் அவர் லைட்டு தான், சந்திரனும் அவர் லைட்டு தான், அவர் போட்ட லைட்டு தான். மனுஷங்களும் லைட்டு போட்டிருக்கோம், டியூப் லைட்டு, பல்பு, 0 வாட் லைட்டு, சோடியம் லேம்ப்பு, எல்இடி, நிறைய லைட்டு போட்டு வச்சுருக்கோம். யோசுவாவுக்கு போர் நடத்துவதற்கு அவனுக்கும் போதிய வெளிச்சம் தேவைப்பட்டுச்சு. உடனே அவங்க சொன்னான், தேவனே, யோசுவா 10:12, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கிபியோனில் சூரியன் நிற்கணும். தேவனே, கிபியோனில் சூரியனை நிறுத்துங்க, ஆயலோனில் சந்திரனை நிறுத்துங்க. பெட்ரூமில் உள்ள லைட்டை எடுத்து ஆளுக்கு போட்டு, ஆளில் உள்ள லைட்டை எடுத்து பெட்ரூமுக்கு போடுற மாதிரி. இப்படி தான் நம்ம யோசுவா கேட்டாங்க. தேவனும் ஒத்துக்கிட்டாங்க. சரி ஓகே, லைட்டை மாற்றி அவரும் கரெக்டாக போட்டு கொடுத்தாரு. தேவன் எவ்வளோ பெரியவர் பாருங்க. இது நம்ம கேட்போமா? நம்மளா இருந்தால் கேட்போமா? யோசுவாவுக்கு எவ்வளவு விசுவாசம் பார்த்துக்கோங்க. விசுவாசம், அதிகமான விசுவாசம் நம்ம யோசுவாவுக்கு. அதிசயமாக இருக்குல்ல. இது மாதிரி நம்மளாம் எந்த ஜபமும் பண்ணதே கிடையாது. நம்ம ஜபம்லாம் பணம் கொடுங்க,
சுகத்தை கொடுங்க, இது வேணும் அது வேணும், அப்படி தான் ஜெபம் பண்ணுவோம். இவங்க நம்ம யோசுவா விசுவாசத்தினால் சூரியன் இங்கே தான் நிற்கணும், சந்திரன் இங்கே தான் நிற்கணும், இப்படிலாம் ஜெபம் பண்ணுறாங்க. நம்மளா இருந்தால் என்ன நினைப்போம்? இந்த மாதிரி ஜெபம்லாம் கேட்பாரா, என்னது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதை மாதிரியே தேவன் கேட்டார். அவர் அப்பேற்பட்டவர் தான். என்ன உதவி வேணுங்க உங்களுக்கு, எந்த இடத்துல என்ன ஆகணும் கேளுங்க, அவர்கிட்ட வாயை திறந்து கொடுப்பாரு. உங்களுக்கு உதவி வரும், அவர் உங்களுக்கு ஒத்தாசை செய்வார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. நிறைய உதவி தேவைப்படுது, உங்கள் பிள்ளைங்களுக்கு உதவி செய்து கொடுங்கப்பா. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ, உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பசுத்த ஆவியால் இருப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகளும், பரம்பரை வியாதிகளும் எல்லாம் சரியாகுவதாக. வா, மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பரலோகத்துக்கு வரத்துக்கு ஆசைப்படுறோம். அங்கேயே அனுப்பிடுங்கப்பா. அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. சாமி உமக்கு நன்றியப்பா. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. சாமி உமக்கு நன்றி அப்பா. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.